யூடியூப் வாயிலாக எமது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஃபிளாஷ் மீடியா நெட்வொர்க் எனும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து அவன் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறியவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இட்ட கட்டளை ரமலான் மாதத்துடைய நோன்பை நோற்றவர்களாக நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்போது வரைக்கும் கபூல் செய்திருக்கிறான். ஒரு மாத காலம் ரமலான் வந்தது, அதிலே 15 நாட்கள் கடந்த நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது, ஒரு பொறுப்பான ஒரு விடயம் இருக்கிறது. அந்த விடயத்திலே நமது சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த அனைவரும் ஒரு பொடுபோக்கானவர்களாகவும் கவலையற்றவர்களாகவும் அக்கறையற்றவர்களாகவும் இருக்கக்கூடிய சூழலைத்தான் நாம் தொடர்ந்து இன்று பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் சிறப்பு பெறுவதற்கு காரணம் என்ன? அல் குர்ஆன் இறங்கியது. அல் குர்ஆன் இறங்கிய இரவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே கூறும்போது, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். நிச்சயமாக இந்த குர்ஆனை நாம் ஒரு மகத்தான இரவிலே இறக்கி வைத்தோம். இந்த குர்ஆனுடைய அந்த மகத்தான இரவு எப்படிப்பட்ட இரவு என்று தெரியுமா நபியே என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பதில் கூறுகிறான். 1000 மாதங்கள் அல்ல, 1000 மாதங்களையும் விட அதற்கு மேலே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருப்பதாக இருந்தால் அது எவ்வளோ ஒரு பெரிய மகத்துவமான இரவாக இருக்கும் என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1000 மாதங்கள் என்று மட்டும் வைத்து கொண்டால் கூட 1000 மாதங்கள் என்பது 83 வருடங்களும் 4 மாதமும். நமது வாழ்க்கையில் நாம் அதை சரியாக கணக்கிட்டு பார்த்தால் 83 வருடமும் 4 மாதங்களும் அந்த ஒரு இரவு மொத்த கணக்காக கணக்கெடுக்கப்படுகிறது. நம்மளோட வாழ்க்கையில் நாம் யாருமே 83 வருஷம் வாழ போகிறது கிடையாது. 83 வருஷம் வாழ்ந்தால் கூட அந்த இரவும் பகலும் தொடர்ச்சியாக நம்ம செய்யக்கூடிய சூழலில் இருப்பது கிடையாது. எங்காவது நம்முடைய நேர காலங்கள் பராக்காக்கப்பட்டு தொடர்ச்சியாக நமது வாழ்க்கையை சும்மாவே கழியக்கூடிய காட்சியிலைத்தான் நாம் இன்று பார்த்து வருகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இரவு, அந்த லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்குமாக இருந்தால், நாம் எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் ஒரு இரவு நமக்கு கிடைக்குமாக இருந்தால் 83 வருஷமும் 4 மாதமும் அல்லாஹ்வுடைய பாதையிலே இரவு பகலாக வணக்கம் செய்த நன்மையை அடைந்து கொள்வோம். அந்த இரவை அடைந்து கொள்கிற விடயத்தில் தான் நாம் பொடுபோக்காக தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இரவை அடைந்து கொள்வதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் என்ற வணக்கத்திலே ஈடுபடுவார்கள். இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய பள்ளியிலே தரித்து இருந்து செய்யக்கூடிய அந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமூகத்திலே தொடர்ச்சியாக அதை ஒரு கணக்காக எடுப்பது கிடையாது. இரவெல்லாம் நின்று வணங்குபவர்கள் கூட, பகலெல்லாம் நோன்பு நோற்பவர்களாம் கூட அந்த கடைசி பிற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இரவை அடைந்து கொள்ள எந்த முயற்சியும் செய்வது கிடையாது. உண்மையிலே அல்லாஹு தஆலா பிற்பத்தாகிய அந்த கடைசி 10 தான் இந்த நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய இரவை வைத்திருக்கிறான். ஆனால் நாங்கள் பிற்பகுதியிலே பிறநாளைக்கான ஏற்பாடு, சந்தோஷம், சாப்பாடு வகை வகையாக தயாரிக்கிறது போன்ற காரியங்களிலே எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் நாங்கள் அதிகமாக கடக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்கள் இப்படிப்பட்ட விசேஷமாக தேவை உடையவர்கள் தான், வேலை உடையவர்கள் தான் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு
அந்த ஒரு இரவை அடைவதற்காக இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை அறிமுகம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் சும்மா லேசாக நினைத்து விடக்கூடாது. நாமெல்லாம் என்ன நினைப்போம், பள்ளியிலே உட்கார்ந்து தரிப்பதற்கு எங்களுக்கு எங்கே நேரம் இருக்கிறது என்று தான் நாம் ஒவ்வொருவரும் நினைப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வருஷத்தில் 365 நாட்களில் ஒரு 10 நாளை ஒதுக்கித்தான் அந்த ஒரு இரவை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. 10 நாள் என்பது 365 நாளோட ஒப்பிடக்குள்ள ஒரு சாதாரணமான ஒரு நாட்கள். ஆனால் அதை ஒதுக்குவதற்கு எங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. காரணம், நாங்கள் பிஸியானாக்கள், நாங்கள் வேலை உள்ளாக்கள், மற்றவங்களைப் போல அல்ல, எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கிறது என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். உண்மையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நம்மை பொறுத்த வரைக்கும் நபி அவர்களை ஒரு சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்களை போல் ஒரு பிஸியான மனுஷன் உலகத்தில் வேறு யாரும் இருந்தது கிடையாது. நபி அவர்களுடைய அந்த பன்முகப்படுத்தப்பட்டிருந்த ஆளுமையை கொஞ்சம் பாருங்கள். நபி அவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இந்த சமுதாயத்துக்கு? ஆரம்ப காலத்திலே அவங்க பார்த்தா அவங்க ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி என்றால் ஒரு அரசியல்வாதி. ஒரு ஜனாதிபதிக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். இன்றைக்கு நம்ம நாட்டு ஜனாதிபதிக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிமார்களுக்கெல்லாம் எத்தனையோ வகையான செயலாளர்கள், உதவியாளர்கள் எல்லாம் இருந்தும் அவர்களுக்கு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நேரம் கிடையாத அளவுக்கு பிஸியானாக்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். அதைவிட பிஸியானால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த செயலாளரும் இருக்கவில்லை, எந்த பொருளாளரும் இருக்கவில்லை, எந்த பாதுகாப்பாளரும் இருக்கவில்லை, தனியொரு மனிதனாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட ஜனாதிபதி எவ்வளோ ஒரு பிஸியான ஆளாக இருந்திருப்பார்கள் என்று பாருங்கள். அந்த ஒரு முகத்தோடு அவங்கள பார்த்தா அவங்க எவ்வளோ வேலை உள்ளாக்களை அறிப்பாங்க. அது மட்டுமில்லை, அவங்க இஸ்லாமிய பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டிய முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க. இஸ்லாமிய பிரச்சாரம் என்றது எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். உள்ளுக்குள்ளும் வெளியாலும் குடும்பத்திலும் ஊரிலும் அனைவருடைய எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டு இந்த பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருந்தவர்கள். அது மட்டுமல்ல, அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய திண்ணை தோழர்கள் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள், சுமார் 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் தோழர்கள் ரசூலுல்லாஹ்க்கு இருந்தார்கள். இந்த 70க்கு மேற்பட்ட தோழர்கள் என்பவர்கள் யார்? சமூகத்திலே நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள் அல்ல, அவர்கள் சகல வசதியான வாழ்க்கையோடு வாழ்ந்தவர்கள். உதாரணமாக சொன்னால் முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் இருந்தார். அவர் யார் தெரியுமா? மக்காவிலே ஆகப்பெரிய பணக்காரனாகிய உமைருடைய மகன். அவர் பெயர் முஸ்அப். அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிக உயர்ந்த சிறந்த தாம்பிகமான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியுடைய வாப்பா உமைர் சொல்லுவாராம், என்னுடைய மகனுக்கு அவருடைய வியாபார குழுக்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புவாராம். எந்தெந்த ஊரில் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ பெறுமதியான விசேஷமான பொருட்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் எடுத்து கொண்டு வாருங்கள். என்னுடைய மகன் அனுபவிக்க வேண்டும், என்னுடைய மகன் அதை உடுத்த வேண்டும், என்னுடைய மகன் அதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய தோழர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புவார்களாம். அதே மாதிரி வாங்கி கொண்டு வந்து அவர்கள் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றவுடன் எவ்வளவு அன்பு செலுத்தினார்களோ அந்த அளவுக்கு அவருடைய தந்தை வெறுப்பை காட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டார். போ, உனக்கு இங்கு இடமில்லை என்று சொல்லி துரத்தினதுக்கு பின்னாடி அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களில் ஒருவராக குந்தி கொண்டிருந்தார். உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர், உயர்ந்த உணவு சாப்பிட்டவர், உயர்ந்த ஆடை உடுத்தவர், இப்படியெல்லாம் இருந்த ஒரு மனிதர் இந்த புனிதமான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அத்தனையும் தியாகம் செய்து அந்த திண்ணை தோழரிலே அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கக்கூடிய உணவுகளை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு துறவி மாதிரி வாழ்ந்தார்கள். இதை ஏன் நான் உதாரணமாக சொல்கிறேன் என்றால், அஸ்ஹாபு சுஃபா சின்னை தோழர்கள் என்பவர்கள் எல்லாரும் ஏழைகள் அல்ல, அவர்கள் பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வந்து ரசூலுல்லாஹ்வோட கூடவே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவுகள் சரியாக எடுத்து கொடுக்க முடியவில்லை. அதிகமாக ஈச்சம்பழத்தையும் தண்ணீரையும் தான் கொடுப்பார்கள். இதை சாப்பிட்டு ஒரு நாள் சில சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த தண்ணியையும் ஈச்சம்பழத்தையும் தின்றுனாங்க, கறியல் கிடைக்காதா, இறைச்சி வகைகள் கிடைக்காதா என்று கேட்பார்கள்.
ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் வச்சுக்கிட்டு வஞ்சகமாப்பா பண்ணுறேன், கிடைக்கிறத தானே தரலாம், இருக்கிறத தானே தருவென்று ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த பஞ்சத்தை அல்லாஹ் போக்குவான், நம்பிக்கையோடு நன்மாராயம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பொறுப்புகளை, அவர்களுக்கு உணவு கொடுக்குற பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தலைவர் அவர்கள். இன்றைக்கி ஒரு மதரசாவுக்கோ பாடசாலைக்கோ ஒரு 100 பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறன்றது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு பொறுப்பான விஷயம், எவ்வளோ தேவையான ஒரு விஷயம் என்று புரிந்து கொள்ளலாம். இது மாதிரி நபி அவர்கள் அந்த 70 பேருடைய உணவுகளை பொறுப்பெடுத்து கொண்ட ஒரு தலைவர். அது மட்டுமல்ல சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். அது சமகாலத்தில் 3 பேர் மௌத்தானதுக்கு பிறகு சமகாலத்தில் ரசூலுல்லாஹுக்கு உயிரோடு சுமார் 7-8 மனைவிமார்கள் இருந்தார்கள். 7-8 மனைவி என்றால் 7-8 குடும்பம். 8 குடும்பத்துடைய குடும்ப தலைவன் புருஷன் அவர்கள். 8 குடும்பத்தை பெண்களுக்கு வீடு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ஆடை கொடுக்கணும், மட்டுமல்ல தேவைகளை நிறைவேற்றணும் என்று சொல்லக்கூடிய ஆகப்பெரிய ஒரு குடும்ப பொறுப்புதாரி அவர்கள். நமக்கு ஒரே ஒரு குடும்பம் தான், மிஞ்சி போனால் நமக்கு 2 பிள்ளை, ஒரு 3 பிள்ளை தான். நபி அவர்கள் 8 குடும்பம். 8 குடும்பங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு குடும்ப தலைவனுக்கு எவ்வளவு நேரம் வேணும், எவ்வளோ பிஸியான ஒரு ஆளாக இருப்பார்கள். அப்படி இருந்தார்கள். அப்படி ஒரு வகையான பன்முகம். அதே போல சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த பன்முகத்தை எடுத்துக்கொண்டால் அவர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இமாம், பிரதானமான இமாம். ஒரு பள்ளி வாயிலுடைய இமாம் 5 நேரம் தொழுகை நடத்த வேண்டும், குத்துபா செய்ய வேண்டும், மக்களுடைய மார்க்க பிரச்சனைகளுக்கு கேள்விகளுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகளை பங்கெடுக்க வேண்டும், அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வேலைகளை கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு குடும்ப பொறுப்புள்ள ஒரு அக்கறை உள்ள ஒரு புருஷனாக ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அப்போ 8 குடும்பத்துடைய குடும்ப தலைவனுக்கு எவ்வளோ பிஸியான ஒரு ஆளாக இருப்பார்கள், எவ்வளோ நேரம் தேவைப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் நபி அவர்கள் அடுத்த முகத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பண்ணையாளர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 100 ஆடுகள் கொண்டு ஒரு ஆட்டுப்பண்ணை இருந்தது. நபி அவர்கள் அந்த ஆட்டுப்பண்ணை நிர்வாகம் செய்வார்கள். ஒரு குட்டி ஆடு, ஒரு பெரிய ஆடு ஒரு குட்டியை போட்டால் ஒரு ஆட்டை பெரிய ஆட்டை ஒன்றை விற்பார்கள், இல்லாட்டி பெரிய ஒரு ஆட்டை அறுத்து சாப்பிடுவார்கள். அப்புறம் பண்ணை நிர்வாகம் செய்கிற ஒரு பண்ணையாளராக இருந்திருக்கிறார்கள். 100 ஆடுகளை வச்சு பராமரித்து அதுக்கு உணவளித்து அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ நேரம் வேணும், எவ்வளோ காலம் வேணும் என்றது புரிஞ்சு பாருங்கள். அப்படின்னு அவங்க எவ்வளோ ஒரு வேலை உள்ள ஆளாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விவசாயி. அவங்களுக்கு ஹைபரில் பதக்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஈச்சமர தோட்டம் இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஹைபர் யுத்தத்தில் கனிமத்தாக கிடைச்ச தோட்டம் அது. அந்த தோட்டத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வகிப்பார்கள். அதுக்கு போவார்கள், மற்ற வேலைகள் செய்வார்கள், அதில் பலனடைவார்கள், அதை நிர்வாகம் பண்ணுவார்கள், தண்ணி ஊற்றுவார்கள். இப்படியான காரியங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எல்லா வகையான நிர்வாக அமைப்புகளோட பன்முகத்தை பார்த்தா அவங்கள போல ஒரு பிஸியான மனுஷன், ஒரு வேலை உள்ள மனுஷன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இவ்வளோ பிஸியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களை ரமலான் மாதத்தில் கடைசி 10 பள்ளியின் பக்கமாக ஒதுக்கி கொள்வார்கள். மனைவிமாரோடு குடும்பம் நடத்த மாட்டார்கள். பள்ளிக்குள்ளே தரித்து கொள்வார்கள். 10 நாள் தங்குவாங்க. ஏன் தங்குவாங்க? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 83 வருஷமும் 4 மாதமும் வரக்கூடிய அந்த ஒரு மகத்தான இரவை அடைஞ்சு கொள்றதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்குள்ளே ஆட்சிக்காக இருப்பாங்க. இப்போ நாம் எந்த காலத்திலையும் நாம் கிடையாது, இருக்க நினைக்கிறேன் கிடையாது, அந்த நன்மையை நினைக்கிறேன் கிடையாது. ஆனால் சகல வகையிலையும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, எல்லா வகையிலையும் நன்மைகளுக்கு முன்னுதாரணமாக வழிகாட்டியாக வந்த நபி, சொர்க்கத்திலே முதலாவது நுழைய போகக்கூடிய ஒரு நபி, அனைத்து நபிமார்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபி, அந்த ஒரு இரவை அடைஞ்சு கொள்றதுக்காக பள்ளிக்குள்ளே தன்னை ஒதுக்கிக்கிறாங்க, உலகத்துடைய காரியங்களை விட்டு ஒதுங்கிக்கிறாங்கன்னா நாம் எம்மாத்திரம், நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது சகோதரர்களே. இதில் முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயசில் அவங்க நபி பட்டம் கிடைக்கிது. நபியாக நியமிக்கப்படுறாங்க அல்லாஹ்வால். 40 வயசில் நபியாகின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 53வது வயசில் மக்கா விட்டு மதீனாவுக்கு போகிறாங்க. மக்காவுடைய தொல்லை தாங்க முடியாமல் ஹிஜ்ரத் செய்து 53வது வயசில் போகிறாங்க. அங்கே போய் ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் இந்த ரமலான் மாதம் நோன்பு விதியாக்கப்படுகிறது. இந்த நோன்பு விதியாக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இஅ்திகாஃப் என்ற ஒரு வணக்கமே அறிமுகமாகிறது. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 54 வயசுக்கு பிறகுண்டா ரசூலுல்லாஹ் 63 வயசில் ரசூலுல்லாஹ் வஃபாத்தா போகிறாங்க.
அப்போ 63 வயசில் 54 வயசை கழிச்சோம்னா அங்கே 9 வருஷம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்கன்ற செய்தியை நாம் பார்க்கலாம். மௌத்தாகிற கடைசி ஆண்டு 2 வருஷம் இருந்தாங்க. அதுக்கு முந்தின ஆண்டு 1 வருஷம் அவங்க இருக்கல. இந்த கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. 63 வருஷம் வாழ்ந்ததுக்கு நபிகளாருக்கு இஅ்திகாஃப் இருக்க கிடைச்சது 9 வருஷம்தான். சில நேரங்களில் நாம் 50 வருஷம் வாழ்ந்து 60 வருஷம் வாழ்ந்து ஒரு 30 வருஷம் நாம் இஅ்திகாஃப் இருந்தோம்னா நாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். இந்த விஷயத்தில் நபிகளார முந்திருவோம். இந்த விஷயத்தில் நாம் நபிகளார முந்திருவோம். ஒரு 30 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் நாம் இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொண்டோம்டா. ஆனால் நாம் யாராவது ஒருத்தருக்காவது எப்போவாவது 1 வருஷமாவது எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு கிடச்சிருக்குன்னு சொல்ல தைரியம் இருக்கா? அதுக்கு தெம்பு இருக்கா? அதுக்கு திராணி இருக்கா? அதுக்கு நம்பிக்கை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஏன் நம்மளோட வாழ்க்கையில் அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் இஅ்திகாஃப் ஒன்று இருந்து அந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்டோம்டா 83 வருஷம் 4 மாதம் இபாதத்து செஞ்ச நன்மை கிடைக்குமே. நாம் உயிரோடு வாழ்ந்தால் கூட 50 வயசு வாழ்ந்தால் கூட நான் 50 வருஷம் நின்று வணங்கினா கூட நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. அதான சகோதரர்களே, ரமலான் மாதம் வழக்கமாக வார மாதிரி வந்து போகிற மாதிரி போகாமல் இந்த வருஷமாவது நாம் ஒரு முயற்சி செஞ்சு இஅ்திகாஃப் இருந்து 10 நாள் பள்ளி வாசலுக்குள்ள நம்மளை ஒதுக்கிக்கிட்டு அந்த ஒரு இரவை அடைஞ்சு கொள்றதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். இதுக்கு முக்கியமாக ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகங்களும் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகங்கள் அந்த வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். பள்ளியில் எத்தனை பேர் இஅ்திகாஃப் இருக்க வர போகிறாங்கன்னு கேட்டு அவங்களுக்கான உணவுகளை திட்டமிட்டு அவங்கள சாப்பாடு தேவையை நிறைவேற்றி பள்ளிவாசலுக்கு ஒரு அடைக்கலம் இருந்து ஒரு ஊருக்கு ஒரு 10 பேர் இஅ்திகாஃப் இருந்து அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சு இந்த ஊருக்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் உரிய எல்லா வளங்களையும் தந்துறியா அல்லாஹ், இந்த சமூகத்தை பாதுகாத்துறியா அல்லான்னு சொல்லி அந்த ஒரு இரவில் ஒரு துவா கேட்டு அது அங்கீகரிக்கப்படுமெண்டா இந்த நாட்டில் இந்த குடும்பத்தில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல முஸ்லீம்களும் நல்ல வாழ்வாங்க. அந்த ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயத்தை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் இந்த ஏற்பாட்டை செஞ்சு தரணும் என்பதை இந்த பேச்சின் மூலமாக நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் வரக்கூடிய காலங்களில் அந்த பாக்கியத்தை அடைஞ்ச நல்லடியார்களாக நம்ம அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.